ஹாய் மக்களே, இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் டே 8. இன்றைக்கோட மெனு பார்த்தீங்கன்னா புதினா புலாவ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சு ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எந்த பாட்டில் நீங்கள் புலாவ் பண்ண போகிறீங்களோ அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேவையான தாளிப்புக்கான ஐட்டம் எல்லாம் சோம்பு பட்டை எல்லாம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கட்டும். வதங்குற 5 நிமிஷம் கேப்பில் 2 புடி அளவு புதினா, 4 பச்சை மிளகா, 1 தக்காளி. நான் சில பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, என் ஸ்டைல் நான் தக்காளி சேர்ப்பேன். சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கின உடனே பச்சை வாடை போயிடும். பச்சை வாடை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்ஸை போட்டு நல்லா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொதிக்க விட்டு நல்லா வற்றின உடனே அந்த பச்சை வாடை போன உடனே நம்ம 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணின்ற விதத்தில் சேர்த்துக்கணும். ஸோ மார்னிங் டைமில் உங்களுக்கு இந்த ஒரு டைம் நான் ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். கெட்டிலில் சுடு தண்ணி வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் டைம் சேவ் பண்ணுறப்போ உங்களோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். பரபரப்பாகவும் எல்லா வேலைகளும் நீங்கள் முடிச்சிடலாம் காலையிலேயே. ஸோ அவ்வளோதான். 100 டிகிரி செல்சியஸில் தண்ணியை ஊற்றின உடனே ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து கழுவி அதில் சேர்த்து ஒரு நல்ல சிம்பிளான ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் மூடி ஓரமாக வச்சுட்டேன். ஸோ 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தண்ணிலாம் வற்றி ரைஸும் ஒரு 70% வரைக்கும் குக் ஆகிட்ருக்கோம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் ஸ்டவ்வை வச்சு டம் போட்டுட்டிங்கன்னா அருமையான புலாவ் ரெடி, புதினா புலாவ். ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கேப்பில் இந்த 10 நிமிஷம் கேப்பில் நம்ம மறுபடியும் ஃப்ரைங் பேனில் ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்து தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். பச்சை வடை போகிற அளவுக்கு வதங்கின உடனே ஏற்கனவே ஒரு 4 உருளைக்கிழங்கு அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து மிளகாப்பொடி, வீட்டு குழம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டு உப்பும் தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஓப்பனாகவே மூடி வைக்க வேண்டாம், போட்டு நீங்கள் அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பர் யம்மியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேப்பில் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் கொடுத்து ஷேர் கொடுத்துருங்க. உங்களுக்கும் நல்ல நல்ல வீடியோஸ் வரும். இப்போ பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்கிற புதினா புலாவை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நான் உங்களுக்கு போடுறேன். நான் எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் சில்வர் பாக்ஸில் கட்டி கொடுங்க, அதுதான் சூப்பராக இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த பார்த்தீங்களா 15 நிமிஷம் கழிச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்கவே டெம்டிங்காக இருக்கா, சாப்பிடணும்னு தோணுது இல்லையா? ஸோ இன்றைக்கான ஃப்ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம். ஸோ டெய்லி ஒரு ஃப்ரூட் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இது வடகம், வீட்டில் போட்ட வடகம் தான், ஃப்ரை பண்ணி அதையும் க்ரன்ச்சினஸ்க்காக அதையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு லெமன் ஜூஸ் குடித்தா சூப்பராக இருக்குன்றனால சிம்பிளாக ஒரு லெமனை வெட்டி லைட்டாக சுகர் சேர்த்து தண்ணி ஊற்றி கொடுத்துருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ உங்கள் குழந்தைங்களோட கண்டிஷன் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் டே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்னெல்லாம் மெனு பண்ணலான்னு யாருக்காச்சும் சஜஷன் சொல்லணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மெனுவை ஃபாலோ பண்ணுறேன் என் ஸ்டைலில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.